இன்றைய சிந்தனை. இன்றைய தினம் நமது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விரத நாளாக அமைகின்றது. அதாவது எங்களுடைய முன்னோர்களை நினைந்து வழிபடுகின்ற ஆடி அமாவாசை என்கின்ற முக்கியமான நாள் இன்றைய நாள். பிதர்களை நினைந்து நாங்கள் வழிபடுகின்ற நாள், நமது முன்னோர்கள் ஆசிகளை பெறுகின்ற நாள், நமது சந்ததிகள் அவர்களுடைய ஆசிகளை பெறுகின்ற நாளாக அமைகின்றது. இன்றைய நாளிலே ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் தமது மூதாதைகளை நினைந்து அவர்களுக்கான பிதர் வழிபாடுகள் செய்வது மிக மிக முக்கியமானதாக அமைகின்றது. ஆடி அமாவாசை நாட்களிலே பிதர்களுக்கான வழிபாடு செய்ய வேண்டியது மிக கடமையாக அமைகின்றது. இந்த விடுபட்ட பிதிர் தோஷங்கள் எல்லாம் இன்றைய நாளிலே நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வேலைப்பளு காரணமாகவோ வேறு சிரமங்கள் காரணமாகவோ திவசங்கள் விடுபடும் அவர்களுடைய வருடாந்த திவசங்கள் விடுபட்டு இருக்கப்படும், அல்லது அந்த திவசங்கள் கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கும். இன்றைய நாளிலே இந்த தர்ப்பணம் செய்வது மிக உன்னதமாக அமைகிறது. அதுவும் கடற்கரையிலே சென்று தர்ப்பணம் செய்வது மிக உன்னதமான அற்புதமான பலன்களை கொடுக்கும். பிதர்களுடைய நிறைந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். கடற்கரையிலே அந்தர்களை கொண்டு தர்ப்பணம் செய்வது, பிண்டமிடுவது எல்லாம் இன்றைய நாளிலே மிக உன்னதமான நாளாக அமைகின்றது. ஆடி மாதத்திலே அமாவாசை மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு பிதர் காரியம் செய்யக்கூடிய நாளாக போற்றப்படுகின்றது. காரணம், ஆடி மாதம் என்றாலே சூரிய சந்திர சேர்க்கை கொண்ட நாளாக அமைகின்றது. இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதத்திலே கடகராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார். சூரியனும் சந்திரனும் சேர்வதுதான் அமாவாசை என்கின்ற ஒரு வைவ நிலை உண்டு. அந்த கடகராசி ஆடி மாதம் முழுவதுமாக சந்திரனுடைய ராசியிலே சூரியன் இருக்கின்றபடியினாலே இங்கே பிதிர் வழிபாடும் தெய்வ வழிபாடும் இந்த ஆடி மாதத்திலே உயர்ந்து நிற்கின்றது. அதனால்தான் ஆடி மாதத்திலே சுபகாரியங்கள் செய்வதை நாங்கள் தவிர்த்துக் கொள்கின்றோம், மங்கள காரியங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்கின்றோம். இல்லங்களுக்கு தேவையான எந்த காரியங்களையும் ஆடி மாதத்தில் செய்யக்கூடாது. காரணம், இது தெய்வ வழிபாடும் பிதர் வழிபாடும் சேர்ந்த மாதமாக அமைகின்றது. அதிலே ஒரே ஒரு நாள் இந்த ஆடி அமாவாசை முழுக்க முழுக்க பிதர்களுக்குரிய நாளாக அமைகின்றது. எனவே இன்றைய நாளிலே நீங்கள் கடற்கரையிலே சென்று நீராடி தர்ப்பணம் செய்வது மிக உன்னதமான பலன்களை தரும். ஆடி அமாவாசையிலே சமுத்திர தீர்த்தத்திலே, சமுத்திரத்திலே அல்லது ஆற்றங்கரையிலே அல்லது குளக்கரையிலே நாங்கள் தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்து மோட்ச அர்ச்சனை, மோட்ச தீபங்கள் ஏற்றி ஆழ்ந்த தானங்களை கொடுத்து செய்வதன் மூலமாக நிறைந்த பிதர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற தன்மைகளை அடைகின்றோம். எனவே ஒரு சைவ சமயத்திலே உன்னதமான விரதமான ஆடி அமாவாசை இன்றைய தினத்திலே அனைவருக்கும் நல்ல அனுகூலங்களை கொடுக்க வேண்டும். அனைவருடைய பிதர்களும் அவரவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக நீங்கள் உங்களை தயார்படுத்தி தூய்மையாக அந்த நல்ல காரியங்களை இன்றைய நாளில் செய்து பலன் பெறுங்கள். நன்றி.